பார்க்குறதுக்கு பாருங்கள், முருங்கைக்கீரை கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், இது முருங்கைக்கீரை. இது வந்து நல்லா உருவி க்ளீன் பண்ணி அரிஞ்சு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், தேங்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், 2 கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது வந்து பொடி பண்ணணும், மிக்சியில் 1-2மா பொடி பண்ணி வைக்கணும். இது வந்து பாருங்கள், தக்காளி, வெங்காயம். இதுக்கு இது உப்பு, மிளகாப்பொடி, அளவான உப்பு, அளவான மிளகாப்பொடி. இதில் வந்து பருப்பு வேகுது. பருப்பு வெந்துட்டு இருப்பாடு பாருங்கள், பருப்பில் வந்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அலையணும். அலைஞ்ச ஒருபாடு இதெல்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் பருப்பு வெந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம் போட்டேன். அந்த பொடி பண்ணோம் இல்லை, தேங்காய் பொடி, சோம்பு அதை போட்டேன். அப்புறம் வந்து கீரை போட்டிருக்கேன். உப்பு, மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கீரை வந்து பதம் பாருங்கள், அது பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள். இதுதான் இந்த கீரை கலர் மாறணும். இந்த அளவில் ஆஃப் பண்ணணும். ரொம்ப வெந்துட்டாக்கா நல்லா இருக்காது, கசப்பு கூட தட்டும். இது ஒரு பதம் இருக்குது இதில். இது பாருங்கள், இந்த கீரை பாருங்கள் கலர் மாறுது, அந்த அளவு தான். இப்போ வந்து தாளிச்சிட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா கரெக்டாக வந்துடும், குழன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் அந்த பதம். ரொம்ப வெந்துச்சுன்னா கலர் மாறிடும். அந்த இதில் இருக்கிற சக்தியை எழுந்துட்டா போல இருக்குது. இந்த தாளிச்சிருக்கிறோம், தாளிச்சி கொட்டுறேன். பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், 2 கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். கலர் பாருங்கள், நல்லா பச்சைன்னு வந்து பாருங்கள். அவ்வளோதான். இது இனிமேட்டு வேகக்கூடாது. அவ்வளோதான், மூடிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடிட்டோம்னா அது பதமாக வந்துடும். பாருங்கள், அளவு பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த பருப்பு கூட இழஞ்சி வந்துடும். இது வந்து இதில் நெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுடணும். அந்த கூட்டில் போட்டுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து செய்யுங்க, நான் செய்வேன். இப்போ நெய் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நெய் 2 டீஸ்பூன் போட்டுருவோம். அதில் சாதத்துக்கு போட வேண்டியதில்லை, அப்படியே போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், செய்யுங்க. சக்தியான முருங்கைக்கீரை கூட்டு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, அயன் இருக்குது அதில், பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து செய்திருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ். மூடிடுறேன். இதுதான்.